ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இன்னொரு வீடியோட வந்திருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா vs ஆப்கானிஸ்தான் செகண்ட் ODI மேட்ச் முடிஞ்சிருச்சு. அதோட ரிவ்யூவோட வந்திருக்கோம். ஏகானா ஸ்டேடியம் லக்னோல நடக்கிறனால ஹை ஸ்கோரிங் கேமா இருக்காதுன்னு நம்ம எதிர்பார்த்தோம். பட் அதுக்கெல்லாம் மாறா 400 ரன் அடிச்சிட்டாங்க ஓடிஐல. அங்கிருந்து ஆரம்பம். அதே மாதிரி டீம் சேஞ்சஸ் இருந்துச்சு. டீம் சேஞ்சஸ் வந்து இப்போ சொல்லுங்க. டீம் சேஞ்சஸ் நம்ம இல்ல எதிர்பார்க்காத நம்ம சேஞ்சஸ் தான் முன்னாடி இருந்தது. முன்னாடி பேசினப்பே நம்ம வந்து பெரிய சேஞ்சஸ் இருக்காது, மேபி பிரின்ஸ் யாதவ் வேணா ஆடுவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ம். ஆனா குல்தீப் ஆடுவாங்கன்றதும் நம்ம யோசிச்சோம். ஏன்னா அது 25 ஓவர்ஸ் மேட்ச்ன்றதுனால அர்ஷ்தீப் ஆடினாங்க. ஃபுல் லென்த் ஓடிஐனா குல்தீப் ஆடுவாங்கன்றதையும் யோசிச்சோம். பட் என்னன்னா ஒரு ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. ரெட்டி ம். வந்து அவைலபிளா இல்ல. ஸோ ரெட்டி இல்லாதனால உங்களுக்கு வேற பேட்ஸ்மேன் இல்ல. அந்த காரணத்தினால் டீமே மொத்தமா காம்பினேஷனே மாத்துற நிலைமை வந்துருச்சு. நம்ம நிறைய சொன்ன மாதிரி ஜெய்ஸ்வால் ரோஹித் ஓபன் மிஸ்டேக் கில்லு ஒன் ரன் வந்துட்டாரு. ஆனா கிட்டத்தட்ட கில்லு ஓப்பனிங் தான் வந்தாரு. பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. 2வது ஓவர் வந்துட்டாரு, 3வது ஓவர் வந்துட்டாரு. So, ஆக்சுவலா ஜெய்ஸ்வால் வந்து எப்பயாவது கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி மிஸ் பண்றதுக்கு ரொம்ப கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. அவருக்கே எப்பயாவது தான் கொடுக்குறாங்க. அதையுமே அவரு நேத்து ஆக்சுவலா கொஞ்சம் ஈஸியா ஸ்கோர் பண்ணிருக்கலாம் அவரு. ஏன்னா அதுக்கப்புறம் ஆடின ரோஹித் சர்மா ஒரு 48, அது ஒரு நல்ல பால்ல அவுட் ஆயிட்டாருன்னு வச்சுக்க. அதுக்கப்புறம் ஆடின இஷான் கிஷனும் கில்லும் பாட்டை அடிச்சுனே இருக்காங்க ஏதோ ஜாலியா. அந்த மாதிரி அவர் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி ஆடிக்கலாம். அவரு தேவையில்லாம ரேஷ் ஷாட்டுக்கு போயிட்டு அதே பால் தான் பவுண்டரி அடிச்சாரு. அதே மாதிரி அடிக்க போய் அவுட் ஆயிட்டாரு. அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ இஷான் கிஷன் அவரோட பிளேஸ கொஞ்சம் சிமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இஷான் கிஷனால என்னன்னா உங்களால ஓப்பனிங்கும் ஆட முடியும், மிடில் ஆர்டர்ல எங்க வேணா ஆட முடியும். அதான் ஓப்பனிங் ஆடலாம், 1 டவுன் ஆடலாம். இப்ப நேத்து மேட்ச்ல 2 டவுன் ஆடி இருக்காரு. இன்னும் உனக்கு பினிஷ் பண்ணி கொடுக்குற மாதிரி இறக்கி விட்டா கூட அவர் பினிஷ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. அவருக்கு அந்த இம்பர்டஸ் கொடுத்து ஆடுற கெப்பாசிட்டி இருக்குனால அவரை தான் பாப்பாங்க. பேக்கப் ஓப்பனரா வச்சுக்கலாம். கீப்பர் வேற உங்களுக்கு அடிஷனல் கீப்பரா இருப்பாங்க. சோ ஒரு கீப்பர்னு ஒருத்தர் எடுத்துட்டு போக தேவையில்ல. கேஎல் ராகுலுக்கு அடிஷனலா இருக்கலாம், எங்க வேணா அடிக்கலாம். லெஃப்ட் ஹேண்டர் வேற, டாப் 6மே ரைட் தான் நம்ம. சோ அதெல்லாம் கொஞ்சம் அவரை இப்ப எடுத்துட்டு போனா பேக்கப் கீப்பர் தேவையில்ல, பேக்கப் ஓப்பனர் தேவையில்ல எக்ஸ்ட்ரா. சோ உனக்கு அந்த அடிஷனல் ஆப்ஷன்ஸ் தான் தர. மிடில் ஆர்டர்ல யாருக்காவது பிரச்சனை கூட பேட்ஸ்மேனா ஃபில் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரே ஆளே பண்றதுனால அதான் ஒரே பேட்ஸ்மேன் போதும். அந்த ஆல்ரவுண்டர் பேசர் தேவைனா எடுத்துட்டு போலாம். அந்த ஆப்ஷன் பாத்துக்கலாம். அதுக்காக அதான் ஒரு பெரிய கேட் ஓபன். அந்த காலத்துல ராகுல் டிராவிட் கீப்பிங் நின்று என்ன ஓபன் பண்ணி கொடுத்தாரோ அதை இப்ப இவர் ஓபன் பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் ராகுல் டிராவிட் ஓப்பனிங் வேணா ஆடுவேன், மிடில் ஆர்டர்ல வேணா ஆடுவேன், கீப்பர் வேணா நிப்பேன், அந்த ரோலை இப்ப இவர் பண்றாரு. அது ஒரு நல்ல விஷயம் தான். இந்தியா டீமை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம். ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அவருக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது அவர் ஃபார்ம்ல இருக்கும் போது அவருக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. அவர் ஃபார்ம் போனதுக்கு அப்புறம் ராஜஸ்தான் என்னன்னா அடிச்சு புடிச்சு குவாலிஃபயர் 2 ஆடுறாங்க போயிட்டு அவர் ஃபார்ம்ல இல்லாதப்போ. அதே மாதிரி இந்தியா என்னன்னா அவர் ஃபார்ம்ல இல்லாதப்போ கில்லு தன்னோட பிளேஸை அவரை விட்டு கொடுத்து அவரை ஓப்பனிங் ஆட வைக்கிறாரு. அதெல்லாம் ஒன்னும் பண்றதுக்கு இல்ல. லாங் டேர்ம் தான். இன்னும் நம்ம இது ரொம்ப ஏர்லி தான். இருந்தாலுமே இப்போதைக்கு இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா இஷான் கிஷன் ஜெய்ஸ்வால்ன்ற மாதிரி தான் கொஞ்சம் தெரியுது. நீங்க என்ன பார்த்தாலும் இன்னொரு மேட்ச் சான்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரெடியா இருப்பாருன்னு தோணல எனக்கு. அடுத்த மேட்ச் அந்த மேட்ச் பாப்போம் என்ன ஏதாவது பண்றாரு. என்ன சான்ஸ் கொடுத்தாலுமே உனக்கு விராட் கோலி வந்துட்டா நம்பர் 3ல அங்க விராட் கோலி எழுதிட வேண்டியதான். விராட் கோலி இப்ப எழுதிதான் இருக்கு. அவர் போயிருக்காரு வெளியே. அப்படி போயிட்டா அவர் வந்துட்டாருன்னா திரும்ப ரோஹித் சர்மா, சுப்மன் கில்லு உனக்கு பேக்கப்பா இஷான் கிஷன் தான் எடுப்பாங்க. உனக்கு 2 பேர் எடுத்துக்க மாட்டாங்க. இஷான் கிஷன் இது எடுப்பாங்க. சோ அவங்க என்னன்னா 11 இல்லாம இஷான் கிஷன் 12 ஆயிட்டாருன்னா உங்களுக்கு அடிஷனல் பேசர் தேவைப்பட்டதுன்னா சப்போஸ் ஒரு பேசரோ ஒரு 1 or 2 ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்துட்டு போலாம். இந்த மாதிரி டீம்ல இருக்கும்போது எப்படி ஹர்திக் பாண்டியா திருப்பி உள்ள வந்துருவாருன்னு வச்சுக்கோங்க. சப்ஜெக்ட் டு ஃபிட்னஸ் வேர்ல்டு கப்புக்கு வந்துட்டாருன்னா நீங்க நிதிஷ் ரெட்டியும் அடிஷனலா கூட எடுத்துட்டு போலாம். உங்களுக்கு சீனிங் தேவைன்னா 2 பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் கூட ஆடலாம். சோ அந்த ஆப்ஷன் ஓபன் அப் ஆகும். நீங்க முன்னாடி என்னன்னா ஒரு அடிஷனல் ஓபனர், ஒரு விக்கெட் கீப்பர் 2 பேர் அந்த மாதிரி எடுப்பாங்க. ஒரு அடிஷனல் பேசர், ஒரு அடிஷனல் ஸ்பின்னர் ஆர் ஆல்ரவுண்டர், இப்படிதான் 4 ஆப்ஷன் இருக்கும் 11 இல்லாம. சோ இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஓபன் அப் ஆகுது. நீங்க நிதிஷ் ரெட்டியும் எடுத்துட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பேட்ஸ்மேனா கூட ஆடலாம் அவரை. சோ பேஸ் கொடுப்பாருன்றதுக்காக மேபி அந்த மாதிரி ஆப்ஷன் ஓபன் ஆகும். ஜெய்ஸ்வாலுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் இதுக்கு மேல திரும்ப போய் அவர் கிரைண்ட் பண்ணிட்டு வரணும் இதுல. ஆனா இஷான் கிஷனுமே நம்ம சொல்லிதான் ஆகணும். ஃபுல்லா லோக்கல்ல போயிட்டு ரன்ஸ் மேல ரன்ஸ் அடிச்சு கேப்டனா இருந்து டிராபி அடிச்சு எல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. அவரு அந்த இடத்துல வர்றது அவருக்கு அடிச்சு அப்புறம் அவரை டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது இல்லாம நல்ல இன்னிங்ஸும் ஆடினாரு. 2-3 நல்ல இன்னிங்ஸ் எல்லாம் T20லயும் ஆடியுமே சில விஷயத்தினால அவரை டிராப் பண்ணிட்டாங்க இந்தியா டீம்ல இருந்து. நீ திருப்பி போய் லோக்கல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வா, உன்னோட ஆட்டிடியூட் சரியில்லைன்ற மாதிரி ஏதோ பேச்சு போயிட்டு இருந்தது. அப்போ மொத்த சென்ட்ரல் கான்ட்ராக்ட்ல இருந்தே வேற தூக்குனாங்க இஷான் கிஷனை. தூக்கி திருப்பி போய் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு உள்ள வந்திருக்காரு. அதெல்லாம் பெரிய விஷயம். நீங்க வந்து இப்போ T20லயே சிமெண்ட் பண்ணிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு ஓடிஐலயுமே ஒரு ஸ்பாட் 11ல கிடைக்கிறது தெரியல. ஆனா 15ல கண்டிப்பா இப்ப இருக்கிற வாய்ப்பு நிறையவே இருக்கு. அதான் இந்த கேம்குள்ள வந்தா பிரின்ஸ் யாதவுக்கு அப்புறம் டெபு கொடுத்தாங்க. நம்ம அது பேசுறது ஆல்ரெடி. அதான் ஃபர்ஸ்ட் இந்தியா பேட்டிங் ஆனாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஜெய்ஸ்வால் போயிட்டாரு. ரோஹித் நல்ல அக்ரஷன் காட்டினாரு மேலேயே. சோ
கில்லுமே அக்ரெசிவா தான் ஆடினாரு. எல்லாரும் அக்ரெசிவா தான் ஆடினாங்க. சோ இஷான் கிஷனும் அப்படிதான் ஆடினாரு. ஆனா இல்ல என்னன்னா இஷான் கிஷன் மட்டும் ஸ்டார்ட்ல வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் ஆடிட்டு இருந்தார் இஷான் கிஷன். 52 பால் 50, ஆனா 71 பால்ல 100. அந்த ஆக்சிலரேஷன் வந்து அப்படியே ஜெட் வேகத்துல இருந்தது சரக்குன்னு. ஒரு 19 பால்ல அடுத்த 50, ஃபர்ஸ்ட் 50க்கு 52 பால், அடுத்த 19 பால்ல அடுத்த 50. அந்த ஆக்சிலரேஷன் ரொம்ப முக்கியம் ஓடிஐ பொறுத்த வரைக்கும். கில்லுமே நீங்க பெருசா அடிக்கிற மாதிரி தெரியாது. ஆனா வந்து ரொம்ப கிளீனா டைம் பண்றாரு. எனக்கு ரொம்ப ஸ்டார்டிங்ல ஒரு ஃபார்ம்ல இருந்தாருல்ல, அந்த மாதிரி தெரிஞ்சாரு எனக்கு. அவரை இந்த மாதிரி ஆடி ரொம்ப நாள் ஆச்சு நான் பார்த்து. நடுவுல கொஞ்ச நாள் அப்படியே மிஸ் பண்ணிட்டாங்க. அவர் பேட்டிங் போயிடுச்சு, கேப்டன்சி அந்த பிரச்சனை அப்படி இப்படி ஏதோ வந்து கொஞ்சம் பேட்டிங் மிஸ் ஆச்சு. ஆனா திருப்பி அவர் பீக்ல இருக்காரு. அவர் அப்படியே பால் டைம் பண்றாரு. அப்படியே டப்பார்னு கேக்குது சவுண்ட் எல்லாம். மிடில் ஆஃப் தி பேட்ல அடிக்குது எல்லா பாலும். ஆனா இருந்தாலும் எனக்கு கோவம் தான், கில்லு மேல கோவம் தான். 200 அடிச்சிருக்கலாம், தேவையில்லாம ரிவர்ஸ் ஸ்வீப் ஆட போய் ஈஸியா அடிச்சிருக்கலாம். அதான் தேவையா? ஒழுங்கா இன்னொரு 200 அடிச்சிருக்கலாம். இப்ப வந்து நம்ம இப்ப பேசினா நம்மள திட்டுவாங்க, 150 அடிச்சாலும் நீங்க கிரிட்டிசைஸ் பண்றீங்க. ஈஸி 200, இன்னொரு 200 அடிச்சிருக்கலாம். ரோஹித்தோட ரெக்கார்டுக்கு இது கிரிட்டிசைஸ் இல்ல. இல்ல நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணல. அதான் அது நல்ல டைம் பண்ணி நல்லா சூப்பரா விளையாடிட்டு இருக்கும் போது அந்த ரிவர்ஸ் ஸ்வீப் தேவையா? அதான் கேள்வி. நீங்க ரொம்ப ஒண்ணுமே பண்ண முடியல, உங்களால என்ன பண்றதுன்னு தெரியலன்னா நீங்க ஸ்வீப் ரிவர்ஸ் ஸ்வீப் எல்லாம் போலாம். உங்க கேம் இல்ல அது. உங்க நேச்சுரல் கேம் என்ன? அழகா டைம் பண்றீங்க. இத்தனைக்கும் 6 பெருசா அடிக்கவே தேவையில்லை அவர். நீங்க நார்மல் கேம் ஆடி இருந்தாலே அழகா டைம் பண்ணிட்டு இருந்தாரு. ஃபுல்லா கேப்ல தான் பிளேஸ் ஆச்சு. இன்னைக்கு பார்த்து நல்லா பட்டுது அவர் பேட்ல. தேவையில்லாத ஷாட். நம்ம 154 அடிச்சதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். அதான் வாழ்த்துக்கள். அது நம்ம இவ்வளவு நாள் கிரிட்டிசிசம் பண்ணல. நம்ம அவருக்கு இதுதான் கொடுத்துட்டு இருந்தோம், பிரைஸ் தான். அவ்வளவு அழகா ஆடிட்டு இருக்கும்போது எதுக்கு இந்த தேவையில்லாத ஷாட்? அதுவும் இல்லாம நீங்க உங்க டீம் இதுவும் பாத்தீங்களா, நீங்க 450 ஈஸியா போயிருப்பீங்க அந்த ஸ்டேஜ்ல இருந்து. நீங்க 2 பேரும் அவுட் ஆன உடனே டீம்ல டக்குனு புது பேட்ஸ்மேன் வந்து உடனே எடுக்க முடியாத சிச்சுவேஷன்ல பாருங்க 400ல முடிஞ்சிச்சு கேம். நீங்க ஈஸியா புஷ் பண்ணி போயிருக்கலாம். இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் நீங்க 300 to 350 பெரிய இது. இந்த கேம் மேபி பரவாயில்ல. ஒரு வேர்ல்டு கப் கேம்ல 300 to 350 எல்லாம் பெரிய டிஃபரன்ஸ். நீங்க அந்த டைம்ல விட்டு போனீங்கன்னா பெரிய டீம்ல அதை கேட்டலைஸ் பண்ணுவாங்க. இல்ல அது கூட விடுறா, நீ வந்து 400 450 விட்டுரு. 50 ஓவர் முழுசா ஆட முடியல, அதான் முக்கியம். 50 ஓவர் முழுசா கம்ப்ளீட் பண்ண முடியல. இது அந்த இப்ப நம்ம சொன்னா கில்ல நீங்க அடிக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த ஷாட் அடி தேவலாம் அவுட் ஆயிட்டாரா, அதுக்கு அடுத்து ராகுல் வந்தவொடனே அடிக்க பார்த்து பாலே அவுட் ஆயிட்டாரு. அடுத்து வர்ற பேட்ஸ்மேனுக்கு எல்லாம் என்னன்னா வந்தவொடனே போகணும் நம்ம, ஏன்னா இவ்வளவு ரன் இருக்கு, நம்ம இன்னும் ரன் ஏத்துறதுக்குன்னு போய் தான் அது யாருக்குமே கரெக்டா படல. டக்குன்னு அவுட் ஆயிட்டாங்க. பிளஸ் எக்ஸ்ட்ரா பேட்டர் வேற ஷாட் நமக்கு. நிதிஷ்குமார் ரெட்டி வந்து ஆல்ரவுண்டர். அவருக்கு பதிலா நம்ம ஒரு பேட்ஸ்மேன் அஷ்டுபே பேட்டிங் ஆடுறாரு. அது போல குல்தீப் எடுத்திருக்கோம். நிதிஷ்குமார் ரெட்டிக்கு பதிலா நம்ம ஒரு பவுலர் ஷாட் ஒரு பேட்ஸ்மேன் ஷாட் மாதிரி தான் நேத்து ஆக்சுவலா. அது அதான் தேவையில்லாத டைம்ல அவுட். நீங்க நார்மல் கேம் ஆடி ஈஸியா 200 வச்சிருப்பாரு அவர் ஆடி. இந்த ஈஸியா 200 அடிச்சிருக்கலாம், ஈஸியா 450 அடிச்சிருக்கலாம். ஏன்னா வெயில் அடிக்கிற வெயிலுக்கு எல்லாம் படுத்துட்டே இருக்காங்க, ஒருத்தரா காலை புடிச்சிட்டு படுக்கிறாங்க ஃபீல்டிங்ல. அப்படின்றப்போ நம்ம ஜாலியா அடிச்சிட்டு இருக்கோம். அவரு சுமன் கில்லுமே ஹீட் பிரச்சனைனால அந்த ஐஸ் இதை வச்சு கழுத்துல வச்சுதான் ஆடினாரு. ஆனாலும் சரி ஓகே தான், வாழ்த்துக்கள் சுமன் கில். இஷான் கிஷன் இதே ஃபார்ம கண்டினியூ பண்ணா இந்தியாவுக்கு ரொம்ப நல்லது. அதான் சோ 400 எல்லாம் எப்படியும் சேஸ் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமான டார்கெட் தான். அது தெரிஞ்சுதான் உள்ளே வந்தாங்க. ஆனா இவ்வளவு ஃபோல்ட் ஆவாங்க நான் எதிர்பார்க்கல. கொஞ்சம் ஏதாவது ஃபைட் காட்டுவாங்கன்னு நினைச்சேன். அவர் இப்ப வழக்கம் போல குர்பாஸ் வந்து அவரோட கேம் ஆடினாரு, வழக்கம் போல ஆடினாரு. ஆனாலும் அவருக்கு லக்கு நிறைய இருந்தது. பிரின்ஸ் யாதவோட டெபியூ விக்கெட் வந்து அவர் தான் சொல்ல போனா நோபால் ஆயிடுச்சு. ஆனா ரஹமத் ஷா ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபைட் கொடுத்தாரு. சீக்கிரம் நாங்க அவ்வளவு இதுவாக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி. பட் ஆனா எல்லாருமே நல்லா போட்டாங்க இந்தியா சைட்லயுமே. நம்ம சொன்னா 5th பவுல்ல இருந்தது வாஷி, அதான் 10 ஓவர் போடணும். வாஷி 10 ஓவர் போடுறதா கஷ்டம். ஆனா வாஷி ரொம்ப நல்லா போட்டாரு எக்கனாமிக்கலா. ரொம்ப ஒரு பக்கம் அப்படியே ஒரு எண்டை புடிச்சு வச்சிருந்தாரு. வாஷியோட வேலையா தானே அவர் வந்து நல்லா எப்பயுமே எக்கனாமிக்கலா போடுவாரு. சில டைம் அடி வாங்கிடுவாரு, ஆனா எப்ப போட்டாலுமே எக்கனாமிக்கலா போடுவாரு. விக்கெட்ஸ் கொஞ்சம் எடுக்க மாட்டாரு, அதான் பிரச்சனை. ஆனா எக்கனாமிக்கலா ஒரு ரெண்டை புடிச்சு வைக்கிறதுக்கு வாஷி மாதிரி ஒரு பவுலர் தான். இந்த பக்கம் பேசர்ஸ் விக்கெட் எடுத்துட்டே இருந்தாங்க. நான் ஒரு 1 or 2 பாயிண்ட் சொல்லணும். நிறைய இப்போ பெரிய டாக் வந்து ரோஹித் சர்மா இருக்கணுமா இந்த ஸ்குவாட்ல. ஏன்னா அவர் பெரிய முன்ன மாதிரி இன்னிங்ஸ் ஆடுறது இல்ல, அந்த ஸ்டார்ட் மட்டும் கொடுத்துட்டு போறாரு, T20 ஆடுற மாதிரி எல்லாம் நிறைய சொல்றாங்க. ரோஹித் சர்மா உங்களுக்கு ஸ்குவாட்ல இருக்கிறதுக்கு பேட்டிங்க தாண்டி ஃபீல்டிங்ல எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்னு நான் சொல்றேன். நீங்க பாத்தீங்கன்னா ரோஹித் இப்போ வந்து கேப்டன் இல்ல, அதனால ஜாலியா அவர் படிக்கு லாங் ஆஃப்ல நின்று இருக்காரு. முன்னாடி எல்லாம் வந்து க்ளோஸ்ல நின்று இருப்பாரு. நேத்து வந்து நீங்க ஒரு இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா தெரியும். குல்தீப் வந்து லெஃப்ட் ஆம் ஓவர் த விக்கெட் போட்டு இருந்தார். ரஹமத் ஷாக்கும் தெரியும். ஐ திங்க் லாஸ்ட்ல யாரும் அல்லா ஹசன் யாரும் ஆடிட்டு இருக்கும்போது ரோஹித் வந்து லாங் ஆன்ல நின்றுட்டு இருந்தார். லாங் ஆன்ல நின்று குல்தீப்பை கூப்பிட்டு ஓவர் போடாத, அரௌண்ட் போடு அப்படின்னாரு. அல்லா ஹசன் பேட்டிங் வரும்போது ரஹமத் ஷா ஸ்ட்ரைக் மாறின அப்புறம் அரௌண்ட்ல போட்டு 2 பால் பீட்டனு ஸ்டெம்புக்கு இவ்வளவு ஜஸ்ட்ல மிஸ் ஆச்சு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ரஹமத் ஷாக்கு ஒரு பால் ஸ்டெம்ப்ல உரசிட்டே போச்சு. அதான் நல்லா ஸ்லைட் பண்ணி வெளியே போட்டு அழகா பீட்டன் எடுத்தார். சோ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் ஒரு கேப்டன்
கேப்டன்சி வச்சிருந்த ஒரு ஆள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா தான் உங்களுக்கு வரும். கில் வந்து நான் பெருசா ஒண்ணும் சொல்ல மாட்டேன், ஏன்னா அவரும் புதுசு தான் கேப்டன்சி. நம்ம அவ்வளவு சீக்கிரம் அவர் கிரிட்டிசைஸ் இல்ல பண்ணக்கூடாது. இல்ல நேத்து கில்லு கேப்டன் இல்ல ஃபீல்டிங், அப்போ அவர் ஸ்ரேயா சேர் தான் பண்ணிட்டு இருந்தார் ஃபுல்லா. சோ அப்போ வந்து நம்ம இப்போ யாரா ஸ்ரேயா இருந்தாலுமே சேர் சொல்றேன், கேப்டன் தான் ஸ்ரேயா சேர் கேப்டன் தான் நம்ம பார்க்கணும். ஸ்ரேயாஸ் ஐயருமே கேப்டன்சிக்கு கொஞ்சம் புதுசு தான், நீங்க என்ன சொன்னாலும். ரோஹித் அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரோஹித் கோலி அளவுக்கு இல்ல. சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஃபீல்ட்ல வேணும்ன்ற. நீங்க 48 ஆஃப் 30 சம்திங் பால் அடிச்சுட்டு போனாரு, உங்களுக்கு அதுக்கு மேல என்ன வேணும் எனக்கு புரியலையே. இன்னும் என்ன எதிர்பார்க்கறீங்க உங்ககிட்ட, உங்க ஓபனர் கிட்ட இருந்து? நீங்க வேற யார் இல்ல இல்ல ஓபனர் அவரு பார்த்தாலுமே இன்னும் இப்ப 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 இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் போக கேர் ஃப்ரீயா ஆடினாருன்னா இன்னும் போய்கிட்டே தான் இருக்கும் ரன்னு. அவரு எனக்கு தெரிஞ்சு 2019 வேர்ல்டு கப்ப திரும்ப 2027 ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. செகண்ட் நீ அவர் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் போடுறதுனால தான் கில்லுக்குமே பிரஷர் இல்லாம இருக்கு. நீங்க அவர் ஏதாவது பிரஷர் போட்டாருன்னா கில்லு ஃபால் ஷாட் ஆட போய் விக்கெட் விழ வாய்ப்பு இருக்கு. சோ கில்லு ரன் அடிக்கிறதுக்கு காரணமும் ரோஹித்னு ஒரு இதுல இருக்கு. நீங்க அதுவும் யோசிக்கணும். மேபி நீங்க சொல்லலாம் இப்ப இல்லன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இல்ல இஷான் கிஷன் யாரா ஆடுறாங்கன்னு சொல்லுங்க, ஆனாலும் அவங்களும் பெருசா ஒன்னும் பண்ணலன்னு நம்ம சொல்ல முடியாது. இதேதான் அவங்களும் பண்ண போறாங்க எப்படி இருந்தாலுமே. சோ நான் ரோஹித் மேல கிரிட்டிசைஸ் பண்றதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு இந்த ஓப்பனிங் ஸ்பாட் தான் ஆட போறாங்க 27 வேர்ல்டு கப்ல. டாப் 3, 4, 5, 6 எல்லாமே பிக்ஸ் தான் இப்போதைக்கு. பெரிய டிஃபரன்ஸ் என்ன எனக்கு கேட்டா தெரியல. ரோஹித்தும் கோலியும் 2027 வேர்ல்டு கப்ல கண்டிப்பா இருக்கணும். நீங்க கண்டிப்பா வந்துட்டு ஆடுவாங்க. நிறைய பேசினாலும் இந்த சில செலக்ஷன் கோளாறு பண்ணாலும், ஆனா ரோக்கோ இல்லாம கஷ்டம் தான் ஓடிய வேர்ல்டு கப். அதுவும் சவுத் ஆப்பிரிக்கால போயிட்டு சவுத் ஆப்பிரிக்கால நீ பாத்தனா எல்லாம் மீதி இருக்க யாருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு தெரியல. ரோஹித் கோலி தவிர அங்க போய் ஆடி இருக்கிற ராகுல் டிராவிட் பிளேயர்ஸ் ஓரளவுக்கு சொல்லலாம் நம்ம, அவ்வளவுதான். மத்தபடி ஸ்ரேயாஸும் ரொம்ப ஆடினது இல்ல, கில்லுமே கொஞ்சம் புதுசு தான். நம்ம அது ரொம்ப பண்ண முடியாது, அதை வச்சுலாம் நீங்க இதுவே பண்ண முடியாது. நீங்க ரோஹித் கோலி இல்லாம போனா ரொம்ப கஷ்டப்படுவீங்க, அதுதான் உண்மை. அவங்க பேட்டிங்ல ரன் வருதோ இல்லையோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. கோலி பேட்ல இருந்து ரன் கண்டிப்பா வந்துட்டே இருக்கும், ரோஹித் பேட்ல இருந்து கண்டிப்பா ரன் வரும். அது ரோஹித் பேட்ல இதுதான் இருந்து ரன் வரும். அவர் என்ன இப்ப கொஞ்சம் கேர் ஃப்ரீயா ஆடுறாரு, ஸ்ட்ரைக் ரேட் நிறைய வருது. சோ அதனால நீங்க ரன் அடிக்க மாட்டாரு சொல்றீங்க. அப்பயுமே அவர் இந்த மோடுக்கு மாறின அப்புறம் பார்த்தா கூட அவர் ஆவரேஜ் 40 பிளஸ் தான் இருக்கு. ஸ்ட்ரைக் ரேட் இன்னும் 20 இது ஏறி இருக்கு. அப்போ 100 அந்த ரேஞ்சில் 110ல இருப்பாரு, இப்போ 130 ஆடிட்டு இருக்காரு ஈஸியா. சோ நீங்க பெரிய டிஃபரன்ஸ் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு இன்னும் இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு, ஸ்டார்டிங்ல பவர் பிளேல ரன் கொடுக்குறாரு உங்களுக்கு. அதெல்லாம் நேத்துமே 10 ஓவர்ல 80 கிட்ட அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். 80 70 சம்திங். அதுதான் அவரு ஆக்சுவலா ஜெய்ஸ்வால் அவுட் ஆனதுக்கு அப்புறம் கூட அதெல்லாம் தேவை. இப்ப ஒரு இந்த மாதிரி பிக் ஸ்கோர் இனிமே ஓடிஐல வந்து உனக்கு 350 கண்டிப்பா அடிச்சுதான் ஆகணும். அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு இப்ப இதெல்லாம். அந்த மாதிரி வேணும்னா பவர் பிளேல 80, 90 அடிச்சாதான் முடியும். அதுதான் அந்த ஓவர் பண்ணி அது ஆக்சுவலா 2019 அவர் அந்த அவ்வளவு செஞ்சுரிஸ் அடிச்சு அவ்வளவு இதானதுக்கு அப்புறமே அவருக்கு இதாயிடுச்சு. இவ்வளவு அடிச்சு நம்மளால டிராஃபி அடிக்க முடியலன்னா நம்ம கிட்ட அந்த இம்பார்ட்டன்ஸ் இல்லன்றத புரிஞ்சுட்டு தான் அதுக்கப்புறத்துல தான் இந்த மோடுக்கு மாறினாரு ரோஹித். அதே கண்டினியூ பண்ணுவாரு. கண்டினியூ பண்ணாதான் நல்லது. கப்ல இருந்தா அந்த மோட் மாறினார். அந்த செமிஃபைனல்ஸ்ல அவ்வளவு இதுவும் ஆடியுமே ரன் வந்து பத்தலன்ற அந்த மோடுக்கு போயிட்டு தான் அவர் 23 வேர்ல்டு கப்ல இருந்து ஃபுல்லாவே இந்த மோடு தான். நான் எப்படி ஆடணுமோ அந்த மாதிரி தான் டீமும் நீங்க பார்த்து இது பண்ணுங்க, ரொம்ப செல்லுக்குள்ள போக தேவையில்லைன்ற மாதிரி ஆயிட்டாரு. சோ இது நல்ல விஷயம் தான். நீங்க அதெல்லாம் ரொம்ப போட்டு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. பேட்டிங் எனக்கு தெரிஞ்சு டாப் 6 பிக்ஸ் தான். ஹர்திக் வந்துட்டாருன்னா ஹர்திக் ஸ்ட்ரைட்டாவே 6ல வந்துருவாரு. ஒரே ஸ்பாட் ஜடேஜா வருவாரா? சோ ஜடேஜா என்ன பண்ண போறாங்கன்றது பாக்கணும். ஏன்னா அவங்க இன்னும் ஜடேஜா அக்சர் 2 பேரையும் ஃப்ரேம்குள்ள கொண்டு வரல, மத்த எல்லாரையும் பாத்துட்டு இருக்காங்க. சோ ஜடேஜா அக்சர் யாரா ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா செலக்ட் ஆவாங்க லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு. வாஷி வந்துருவாரு. சோ ரெட்டியும் கொண்டு போவாங்கன்னு தான் தோணுது எனக்கு. சரி பாப்போம். பவுலிங் பாத்தனா ஹர்ஷ்தீப் நல்லா போட்டாரு. பிரின்ஸ் யாதவுக்கு ஒரு நல்ல டெபியூ தான். ஆனா அவருக்கு வந்து 3 விக்கெட் வர வேண்டியது 2 விக்கெட் தான் வந்தது. பட் கொஞ்சம் ரன்ஸ் லீக் பண்ணாரு. 400 ரன் சேஸ்ல கொஞ்சம் லீக் ஆக தான் செய்யும், அது ஒரு விஷயம் இல்ல, ஒண்ணும் இல்ல. அதுக்கு அவர் குர்பாஸ் கிட்ட மாறிட்டாரு கொஞ்சம். அதுக்கப்புறம் குர்னூர் பிரார் பேக் டு பேக் 3 ஃபர்ஸ்ட், அதாவது இது வரைக்கும் டெபியூ பண்ணிட்டும் அடுத்த இதுலயும் 2வது பிளேயரா இந்தியால இருந்து இவர் தான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பியூஷ் சாவ்லா மட்டும் இருக்காருன்னு நினைக்கிறேன். இவர் தான் 2வது பிளேயர். ஸோ இவருக்குமே ஒரு நல்ல டெபியூ சீரீஸ் தான். ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்கன்னா வாசி வந்து கண்டெயின் பண்ணி போட்டாரு. அதே மாதிரி குல்தீப்பும் ஒரு நல்லா கண்டெயின் பண்ணி போட்டாரு. பட் குல்தீப்புக்கு பேட் லக், விக்கெட்ஸ் உழல, அடுத்தடுத்து வரும். ஸோ ஒரு 170 ரன் ஹியூஜ் மார்ஜின்ல ஜெயிச்சிட்டாங்க இந்தியா. திரும்ப பிளே ஆஃப் த மேட்ச் வந்து சுபன் கில்லே வாங்கிட்டாரு. ஆனா அவங்க ஏன் டாஸ் ஜெயிச்சு அவ்வளவு வெயில்ல பேட்டிங் போட எடுக்காம பவுலிங் எடுத்தாங்கன்றதான் இப்போ வரைக்கும் கொஸ்டின் மார்க்கு. அது ஆப்கானிஸ்தான் அவங்கள தான் கேட்கணும், அவங்க என்ன முடிவுல இருந்தாங்கன்னு தெரியல. சரி, அப்படியே இந்த மேட்சுக்கு அப்புறம் ஆஸ்திரேலியா பங்களாதேஷ் வந்து T20 ஒன்று நடந்துச்சு. அதை பத்தி லைட்டா பேசுறோம். அது பெருசா பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. 130 ரன் 140 ரன் வச்சு ஆஸ்திரேலியா ஈஸியா சேஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு 6 விக்கெட் போயிருச்சு. அப்ப கூட கூப்பர் கானலி தான் அவங்களோட மேன். இல்ல கொஞ்சம் ஆனா நல்ல சேஸ் தான். அவங்க ஓரளவுக்கு ஃபுல்லாவே அவங்க கிட்ட தான் இருந்தது சேஸ். மேபி விக்கெட் அப்பப்போ ஆட் பாயிண்ட்ல விக்கெட் விழுந்துட்டு இருந்தது.
பட் ஆனா நம்ம சொன்ன மாதிரி T20ல கொஞ்சம் ஆஸ்திரேலியா ஸ்ட்ராங் சைட் தான். ஈவன் தோ பங்களாதேஷ்ல ஆடி அந்த ஸ்லோ விக்கெட்ல ஆடினாலுமே T20ல கொஞ்சம் ஆஸ்திரேலியா ஸ்ட்ராங்கர் சைட் கம்பேரிட்டிவ்லி, ஈவன் இது செகண்ட் ஸ்டிங் சைடா இருந்தாலுமே. அதே மாதிரி நம்ம இங்கிலாந்து நியூசிலாந்து மேட்சும் டே 1 முடிஞ்சிருச்சு. டே 1ல வந்து நியூசிலாந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான பொசிஷன்லயே இருக்காங்க. 270 ஆட் 6 விக்கெட்டுக்கு 350 கிட்ட போயிட்டாங்கன்னா நல்லது அவங்களுக்கு. இது கிளென் பிலிப்ஸ் வழக்கம் போல பேஸ் பால் ஆரம்பிச்சு போய்கிட்டு இருக்காரு. ஆனா நான் வந்து நியூசிலாந்து இந்த டைம்ல நியூசிலாந்து ஃபேவரட்ஸ் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்க இங்க நடந்த கவுண்டி மேட்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸே வந்து 300 பிளஸ் தான் இருக்கு ஆவரேஜ். ஓரளவுக்கு 50-50 தான். யாருக்குமே எட்ஜ் தர மாட்டேன் நானு. மேபி ஆனா நியூசிலாந்து இன்னும் இங்கிலாண்ட பேட் பண்ணி கேம்ல இருந்து வெளியே கொண்டு போயிருக்கலாம். எல்லாருமே தேவையில்லாத டைம்ல எல்லாருக்கும் ஸ்டார்ட் கிடைச்சிச்சு. நீங்க யாருமே அப்பா ரொம்ப இதுவா ஆனாங்கன்னு சொல்லவே முடியாது. எல்லாருக்கும் நல்ல ஸ்டார்ட், எல்லாருமே லூஸ் பால்ஸ் தான் அவுட் ஆனாங்க தேவையில்லாம. அதுவும் ஜேக்கப் பெத்தலுக்குலாம் 2 விக்கெட் கொடுக்கறது எனக்கு தெரியல, அதெல்லாம் பெரிய கிரைம். அவர் சும்மா கை சுத்தி போட்டு எண்ட் ஆஃப் த டேல கொஞ்சம் போட்டு ஓவர்ஸ் முடிச்சுட்டு போலான்னு வந்தாரு. அவருக்கு 2 விக்கெட் கொடுத்து அனுப்புறீங்க ஜாலியா. அவருக்கு 2 விக்கெட் 2 கேட்ச் அவர் தான். ஜேக்கப் பெத்தல் தான் எல்லா பக்கமும் இருந்தார் ஃபீல்டுல நேத்து. அது இல்லாம உனக்கு யாருமே நல்லா இல்லாம இல்ல. நம்ம எதிர்பார்த்த டேவன் கான்வாய் மட்டும் தான் கொஞ்சம் கோலர் ஆனாரு. மித்த எல்லாரும் ஓரளவுக்கு ஓகே தான் ஆனாங்க. நம்ம யாரெல்லாம் எதிர்பார்க்கிறோமோ அவங்க ஏதாவது கோலர் பண்றாங்க. நான் என்ன நினைச்சேன், மேபி அவங்க கஸ் அட்கின்சனும் சரி ஆலி ராபின்சனும் சரி ஒரு எண்ட்ல போட்டு நிறுத்துவாங்க விக்கெட் எடுக்கலனாலும். சோ அந்த எண்ட்ல விக்கெட் விழும். அந்த மாதிரி பவுலர் 2 பேருமே இல்லாதனால யாராவது ஸ்டெப் அப் பண்ணுவாங்களா இல்ல ஏன்னா ரன் லீக் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா ஃபிஷர் நல்லா போட்டார். ரொம்ப எப்படி சொல்றது, டிஃபென்சிவா ரன்னே கொடுக்காம அடிச்ச லைன் லென்த்லயே அடிச்சிட்டு இருந்தாரு. சோ அவரு நல்லா டைட்டா போடவே ரன் வரல அவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் 2 செஷன்ல ரன் பெருசா வரல. தேர்ட் செஷன்ல தான் டீக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ரன் நல்லா ஃப்ளோ ஆரம்பிச்சிச்சு. அவங்க ஐ திங்க் பிளண்டலும் சரி டேரல் மிச்சலும் சரி ரச்சின் ரவீந்திராவுமே நல்ல இன்டென்டோட தான் ஆரம்பிச்சாரு. அவரும் தேவையில்லாத விக்கெட். அது டோனி பேக்கர் தான் இந்த பக்கம் வந்து போறாருன்னு தெரியுது ஓவர்ல. அதை அழகா அப்படியே ஓடிஐ ஷாட்ஸ் ஆடுற மாதிரி அப்படியே கட் ஆடி நேரா கல்லி கை கொடுக்குறாரு. சோ இது மாதிரி நிறைய லூஸ் ஷாட்ஸ். நீங்க டேரல் மிச்சலும் பாத்தீங்கன்னா அவரும் லூஸ் ஷாட்ஸ் தான் அவுட் ஆனாரு. நீங்க அதுக்கப்புறம் பிளண்டலும் சரி ஜேக்கப் பெத்தல் அட்டாக் பண்ண போய் லூஸ் ஷாட் தான் அதுவும். சோ அதான் நல்லா இவங்க தெரிஞ்சு சிமெண்ட் பண்ணிருக்கலாம். இந்த இன்னிங்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் நல்லா புஷ் பண்ணிருந்தாங்கன்னா இங்கிலாந்து அவுட் ஆஃப் தி கேம் கூட தள்ள முடியும். பிரஷர் போட்டுக்கலாம் இங்கிலாந்து மேல. பட் ஆனா இங்கிலாந்து உள்ள விட்டாங்க. 50-50 தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஆனா இப்போதைக்கு பொசிஷன் பார்த்தா நியூசிலாந்து ஒரு அப்பர் ஹேண்ட்ல இருக்காங்க. இன்னும் 4 விக்கெட் இருக்கு. நேத்தன் ஸ்மித் ஓரளவுக்கு பேட்டிங் ஆடுவாரு. கைல் ஜெமிசன் ஓரளவுக்கு பேட்டிங் கொடுப்பாரு. ஆமா அதான் போட்டாரு. ஆமா சரி. சோ இப்போ கிளென் பிலிப்ஸோட அந்த கடைசி டெய்லர்ஸ் 3 பேர் என்ன பண்றாங்கன்றத நேத்து ஃபுல் ஃப்ரேம் கிளென் பிலிப்ஸும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஃப்ரெண்ட்ஸ் தான் நேத்து. அழகா கூலிங் கிளாஸ் கேட்டு ஹெல்மெட்டுக்குள்ள கூலிங் கிளாஸ் போட்டு நாடுறாரு. குமு 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 குமுன்னு இடிக்கிறாரு. ஒரு பக்கம் ஆன்சர் வந்து 140 கழுத்துலயே 3-4 வாட்டி தொப்பு தொப்புன்னு ஊந்து ஏந்துக்கிறாரு. அப்பயும் அசர்லயே பிலிப்ஸ் சூப்பர் கட்டு ஆடுறாரு. எல்லாம் என்னென்னோ பண்றாரு. செம்ம ஜாலியா இருந்தது லாஸ்ட் செஷன் பாக்க. அது அந்த பக்கம் அப்படி ஒண்ணு நேத்து 2-3 பால் ஆனா கொஞ்சம் லூஸ் பால் போட்டாரு. ஒயிட் போர் எல்லாம் கொடுத்தாரு. பட் ஆனா நல்ல ஸ்பில் போட்டு ஏத்திக்கிட்டே இருந்தாரு. அதான் இன்னைக்கு இன்னும் நல்லா போகும் அந்த மேட்ச் டே 2. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியாவே நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஃபைனல்ஸ் போயிட்டாங்க. ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சா பரவாயில்ல, தோத்தா பரவாயில்ல, நானே ரன் ரேட்ல ஜெயிச்சு நானே ஃபைனல்ஸ் போய்க்கிறேன்ற மாதிரி போயிட்டாங்க. ஒரு நல்ல மேட்ச் தான். எல்லாருமே கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. சோ ஸ்பெசிபிக்கா சொல்ற மாதிரி நேத்துமே சூரியவன்ஷி நல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்டு போயிட்டாரு. T20 ஆடுற மாதிரி பிரியான்ஸ் ஆரியா ஸ்டார்ட் பண்ணாங்க நேத்து. அவருமே நல்ல இன்னிங்ஸ் ஆனார். சோ எல்லாருமே ஸ்டார்ட் கிடைச்சிச்சு நேத்தும். நம்ம எதிர்பார்த்தது வந்துட்டு யஷ் தாக்கூரை தூக்கிட்டு அசோக் சர்மா எடுத்துருவாங்க பார்த்தா அவங்க வந்துட்டு நல்லா போட்டிருந்த அர்ஷத் கானை தூக்கிட்டு சம்பந்தமே இல்லாம திரும்ப அனுன் கமல் எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா ஓகேதான், நல்லா போட்டாரு. அசோக் சர்மா ஒரு சூப்பர் கேட்ச் பிடிச்சாரு. நீங்க டைம் இருந்தா போய் பாருங்க. சரியான அதான் பார்த்தேன். அது உனக்கு தேர்ட் பால்ல வந்து டைவ் அடிச்சு ஃபுல் அந்த டைவ் 25-30 மீட்டர் வரை கவர் பண்ணாரு கிரவுண்ட. நல்ல கேட்ச், சரியான கேட்ச். அது ஒரு நல்ல மேட்ச். இப்போ எனக்கு என்னன்னா ஸ்ரீலங்கா வந்து தோக்காம இங்க ஃபைனல்ஸ் வந்து வைபவ் சூரியவன்சியும் அந்த இது நடக்கணும். அது நான் பார்க்கணும். கண்டிப்பா நடக்கும். இல்ல நீங்க ஸ்ரீலங்கா தோத்தா கூட இதுல இவங்க இதுக்கு மேல வர முடியாது. ஏன்னா நம்ம ஸ்ரீலங்காக்கும் மேல போயிட்டோம். இல்ல நம்ம போயிட்டோம்டா, நம்மளும் ஸ்ரீலங்காவும் ஆடணும்ன்றதா என்னோட இது. அந்த சண்டைக்காக கஷ்டம். -1.9 அவங்க, இவங்க +0.4. அவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் ஜெயிக்கணும். 150-200 ரன் வித்தியாசத்துல ஜெயிக்கணும். அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஸ்ரீலங்கா தான் வருவாங்க. வைபவ் சூரியவன்சி அடிக்கிறார். அதான் அது நடந்ததுன்னா நம்ம அந்த இதோட நாங்க ஒரு வீடியோட வரோம். நாங்க அடுத்து கிரிக்கெட் வீடியோஸ், ஃபுட்பால் வீடியோஸ் அதெல்லாம் எடுத்துட்டு வரோம். அண்ட் தென் சைனிங் ஆஃப். பை பை. ஊர்ச்சிட்டி பயவல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனை இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்